நம்ம மென்று சாப்பிட்ணும். நல்லா உணவை வந்து நல்லா அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்ற எல்லா உணவையும் அப்படி அரைச்சிலாம் சாப்பிட முடியும். இப்போ சோறு சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், அதை அரைக்கிறதுக்கு தகுதியற்ற உணவு. சோறு இந்த மாதிரி உணவு அரைப்பதற்கு அரைக்க முடியாது. அதெல்லாம் அரைக்க மாட்டேன். அப்படி மேலாட்டில் உள்ள அந்த குழம்பு சோறெல்லாம் நம்ம குழம்பு ஊற்றி தான் விரசி சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே லைட்டாக அரைக்கலாம் முடியாது. மென்று அரைத்து சுவைத்துலாம் சாப்பிட முடியாது. சும்மா சுவைக்கிற மட்டும்தான் அதோட வேலை. லைட்டாக கடிச்சிக்கிட்டு லைட்டாக மென்று விட்டு அதில் உள்ள குழம்பு இதெல்லாம் சேர்ந்து அதை சுவைத்து விட்டு அப்படியே முழுங்கிற வேண்டியதான். அப்போ நம்ம அரைச்சி சாப்பிட்ணும். நாம் உண்ணுகிற உணவில் உமிழ்நீர் கலந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை தான் நம்ம சாப்பிட்ணும். நாம் உண்ணுகிற உணவில் உமிழ்நீர் கலக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு தான் நம்ம சாப்பிட்ணும். அரைப்பதற்கு ஏற்ற உணவுனா இப்போ சமைச்ச பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், கிழங்குகள், இந்த பயிர் வகைகள், கடலைகள் இந்த மாதிரியா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா அரைப்பதற்கு ஏற்ற உணவு. அரைக்காமல் நீங்கள் இதை சாப்பிடவே மாட்டீங்க. தானாக நடக்கும். அந்த அரைக்கிறத யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே நீங்கள் அரைச்சி தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரியான உணவு தான் அது. நம்ம அதுக்கு தான் அதனால் அரைப்பதற்கு ஏற்ற உணவுகள் மாற்றிக்கணும். உணவையே மாற்றணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு இட்லியை சாப்பிட்டா அதை எதுக்கு அரைக்கணும்? அதுவே மென்மையாக தான் இருக்குது. அதனால தான் தேவை இருந்தால் தான் அது அரைக்குது. அரைக்கிற அந்த வழக்கமே நமக்கு அது அவசியமாக இருந்தால் தான். பல்லுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பல்லுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லுக்கு நம்ம வேலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அரைக்க மாட்டேங்கிற, நீ இதை அரைச்சி தானே சாப்பிடணும், ஏன் இட்லி அப்படியே முழுங்கிடுற, சோறெல்லாம் சாப்பிடும்போது லேசாக மெந்து விட்டு அல்லது அரைத்து விட்டு அப்படியே விழுங்கி விடுகிறாய் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அரைக்க தெரில அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு சாப்பிட தெரில, பல்லு அதுக்கு பதிலாக உன்கிட்ட என்ன கேட்கணும், உனக்கு நீ சாப்பிட தெரில, சரியான உணவு தேர்ந்தெடுத்து உனக்கு எனக்கு கொடுக்க தெரில, நீ எதையோ ஏற்கனவே நல்ல மெதுவான உணவுகளை எடுத்து என்கிட்ட கொடுக்குற, நான் எதுக்கு அதை போய் அரைக்க தேவையில்லாத உணவுகளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அதை அரைச்சி சாப்பிட்ணும், அதனால் ஓ மேலே தப்பு வச்சுக்கிட்டு என்கிட்ட குறை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். அதனால் எப்போவுமே அரைப்பதற்கு ஏற்ற உணவுகளை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும். அது என்னன்னு பார்த்தா இந்த காய்கறிகளை கண்டிப்பாக நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம். அதுமாதிரி பழங்கள் அதை கூட நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம். பயிர் வகைகள், கடலைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம். அது மாதிரி ஒரு இலை சாப்பிட்றீங்க, மூலிகை இலை ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அரைச்சி தான் சாப்பிடுவோம். அப்போது மனுஷங்களோட உணவு தானியங்கள் கிடையாது, மாமிசம் கிடையாது. மாமிசத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முழுமையாக அரைச்சி சாப்பிடுவோமா அப்படிங்கிறதுக்கு அதிக உத்தரவாதம் கிடையாது. அதில் ஏதாவது மசாலா இருக்கிற வரைக்கும் நம்ம வெந்துட்டு மசாலாவை முழுங்கிட்ட அப்புறம் அப்படியே வயிற்றுள்ள முழுங்கிடுவாங்க. சரியாக வேக வைக்கலை அப்படின்னா அப்போ சரியாகவும் அரைக்கவும் முடியாது. அதனால் மாமிசம் என்பது அதை சரியாக நம்ம அரைச்சி கூழாக மாற்றி அப்படித்தான் நம்ம உணவாக உண்ணுகிறோமா என்றால் பெரும்பாலும் அப்படி இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் உறுதியாக. அப்போது நம்ம மேலே தப்பை வச்சுக்கிட்டு பல்ல போய் குறை சொல்லக்கூடாது. நாம் அரைப்பதற்கு ஏற்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி உணவெல்லாம் மனித உணவுகள் அனைத்தும், அதாவது எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது, தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் மனித உணவுகள் கிடையாது. அப்போ மனித உணவுன்னா என்ன? கீரைகள், கிழங்குகள், பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், கடலைகள், பயிர் வகைகள், தயிர், மோர், பால், தேன், இதுதான் மூலிகைகள். இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவு பெரும்பாலும் இதை நீங்கள் அரைச்சி தான் சாப்பிடுவீங்க. பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், கிழங்குகள், காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், கீரைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீரையை நம்ம பச்சையாக சாப்பிட்டா கண்டிப்பாக அரைச்சி தான் சாப்பிடுவோம். அதை அவிச்சு உப்பு போட்டு சாப்பிடும்போது அது ஏற்கனவே நல்லா கடைஞ்ச பிறகு அப்புறம் நம்ம அரைச்சி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் கீரைகள் சமைக்கிறதுனால ஏற்பட்ட பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கீரைகளெல்லாம் நல்லா அரைச்சி தான் யாருமே விடுங்குவாங்க. அப்போது உணவை நீங்கள் மாற்றணும். நீங்கள் மனித உணவுக்கு மாறுங்க. கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அரைக்கணும்னு அறிவுரை வேறு. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எந்த உணவு வேணாலும் சாப்பிடுவீங்க. அப்புறம் அது பல்ல போய் குற்றம் சொல்லக்கூடாது, பல்லுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவுரைங்கிறது பல்லுக்கு இல்லை, உங்களுக்கு தான். எது சரியான உணவோ அதை தேர்ந்தெடுத்து பற்களிடம் கொடுத்து விட்டால் அவை அரைத்து நல்ல உமிழ்நீர் கலந்து
நல்லா கூழாக மாற்றி அதை விழுங்குகிற வேலையை அதுக்கு தெரியும். நம்ம தப்பு நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்போ இந்த சோறெல்லாம் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் உமிழ்நீர் கலக்காமலே வயிற்றுக்குள்ளே போகுது. இது யாருமே அரைச்சே சாப்பிட மாட்டாங்க சோத்தை. இது உமிழ்நீர் கலக்காமலே வயிற்றுக்குள்ளே போய்ட்டுருக்கு. இட்லி அப்புறம் தோசை, இடியாப்பம், இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவுகள் இருக்குல்ல, அரிசினால் செய்யப்படுகிற உணவுகள் ஒரு 90% இதை யாருமே அரைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே ஏற்கனவே வெந்து போய் தான் இருக்குது. வெந்து ரொம்ப மென்மையான உணவு, அதனால் அதை எதுக்கு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதில் உள்ள இந்த சுவையை மட்டும் சூப்பி எடுத்துட்டு சுவைத்து விழுங்கிட்டு மிச்சத்தை அப்படியே உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. அதில் உமிழ்நீர் அதிகமாக கலக்காது. அதனால் செரிமான குறைபாடு ஏற்படலாம். உமிழ்நீர் கலந்து உணவு வயிற்றுக்குள்ளே போகணும். அப்போ தான் குடலுக்கு ஆரோக்கியம், வயிற்றுக்கு ஆரோக்கியம் அப்படின்லாம் இருக்குது. அப்போது நம்ம ஏன் மென்று சாப்பிடவில்லை என்றால் நம்மிடம் தவறு உள்ளது. நாம் ஏன் மென்று சாப்பிடல? மென்று சாப்பிடுவதற்குன்னு சில உணவுகள், மனித உணவுகள் பெரும்பாலும், மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் பெரும்பாலும் அது அரைத்து தான் சாப்பிடுவார்கள். அதை சாப்பிட்டால் 90% மேலே நீங்கள் அரைச்சி தான் சாப்பிடுவீங்க. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தானாகவே நீங்கள் அதை அரைச்சி தான் சாப்பிடுவீங்க. அரைக்காமல் அதை சாப்பிடவே மாட்டீங்க. அதனால் நம்ம உணவை மாற்றணுமே தவிர பற்களுக்கு போய் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் அறிவுரைங்கிறது நமக்கு தான் தேவையே தவிர நமக்குங்கிறது நமக்குள்ளே இருக்கிற எல்லா பற்கள் எல்லாம் சேர்ந்தது தானே. அதனால் அறிவுரை என்பது தேவையில்லை. உணவை மாற்றினால் அதான் மிகச்சிறந்த அறிவுரை. நமக்கு தேவையான மிகச்சிறந்த அறிவுரை எதுன்னா அதாவது அரைப்பதற்கு ஏற்ற உணவுகளை நம்ம கண்டுபிடிச்சு சாப்பிடணும். இப்போ நீங்கள் சோறே சாப்பிட்றீங்கன்னா கூட அதில் ஏதாவது பருப்பு, பயிர் வகைகளை வேக வச்ச பயிர் வகைகளை கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுவே நீங்கள் அரைப்பீங்க. ஏன்னா அதுக்குள்ளே இந்த சோறோட எது கலந்துருக்கு? பயிர் வகைகள், பருப்பு வகைகள், ஏதாவது கடலைகள் கலந்துருக்கு. அதனால் அந்த கடலைகளை அரைக்கிற நோக்கத்தில் இடையில இருக்கிற சோத்தையும் சேர்த்து அரைச்சிருவீங்க. அப்போ சோத்தை சாப்பிட்ற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை என்னால் விட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் விடுபட முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அந்த சோத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சாப்பிடுகிற அந்த சோற்றில் என்ன கலக்கணும்? பயிர் வகைகள், பருப்பு வகைகள் கலந்ததாக இருக்க வேண்டும். ஒரு 1/2 கிலோ உங்களுக்கு நீங்கள் சோறு சாப்பிட்றீங்கன்னா அதில் பாதி பயிர் வகைகளை கலந்துக்கோங்க. வெறுமனே சோத்தில் ஏன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டுருங்க? அதில் பாதி ஒரு 50% சோறு, 50% பயிர் வகைகள், ஏதாவது பாசிப்பயிறு, அதாவது பச்சைப்பயிறு அல்லது சுண்டல், கருப்பு சுண்டல், அதெல்லாம் கூட கலந்துக்கலாம். சோத்தோடு கலந்து அதில் குழம்பு ஊற்றி, அப்புறம் வேறு என்ன பயிர் வகைகள்லாம் இருக்கோ அதில் கொள்ளு அல்லது வேறு ஏதாவது இன்னும் என்னென்ன பயிர் வகைகள்லாம் இருக்கோ அதை கலந்து சாப்பிடும்போது, அல்லது பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, இதையெல்லாம் அந்த பருப்பு சோறு மாதிரி சாதம் 50%னா பருப்பு ஒரு 50%. அப்படி கலந்து சாப்பிடும்போது நம்ம பருப்பை ரொம்ப வேகம் வச்சிடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்போ அதையும் நம்ம மென்று திங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா அது பருப்பு மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கணும், அதே நேரத்தில் பருப்பு மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு நசிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது நம்ம பருப்பை மென்று திங்க வேண்டிய அந்த காரணத்தினால் இடையில இருக்கிற சோத்தையும் சேர்த்து மென்று தின்றுருவாங்க. அந்த மாதிரி உணவை எதெல்லாம் நம்ம மென்று தின்கிறோமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்துக்கணும். நான் எதெல்லாம் மனித உணவுகள்னு சொல்லியிருக்கேன், அதையும் உங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க.